ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலையுடைய காலத்தை பார்த்தவங்க பல ஆண்டுகளாக உன்னையே நான் பார்க்கிறேன், மாறாதா, என்னுடைய குடும்பம் மாறாதா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 12வது நாள் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலம் மாறும். நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கிற அந்த காலங்கள் மாறும். நீங்கள் கடந்து வருகிற அந்த காலங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அது நீடிக்க போவது இல்லை. அந்த சமாதான குறைவு நீடிக்க போவது இல்லை. அந்த காலங்கள் நீடிக்க போவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் ஒரே காலத்தை தாண்டி வந்தார்கள். வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 இயர்ஸ் ஒரே காலத்தை தாண்டி வர்றாங்க. காலையில எழும்பணும், வேலை செய்யணும், அதனுடைய காரியத்தை எல்லாம் எதிரிகளுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். வக்கியோல் கூட அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பெருசா கிடைக்காது. இதையே எத்தனை வருஷமா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா பல தலைமுறைகளா இதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 430 வருடங்கள் ஒரே மாதிரியான காலம், அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இந்த காலம் மாறாதா அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும் எப்ப மாறும்? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இதைத்தான் நான் பாக்குறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த வேலையை தான் நான் செய்யறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இவங்களுக்கு நான் அடிமையா தான் இருக்கிறேன். யாரை கேட்டாலும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மோசே என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலங்களை ஆண்டவர் மாற்றினார். அந்த காலம் ஒரு நாள் மாறினது. அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறார். அந்த தேவன் தான் வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இல்ல, என் பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? எங்க பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாம் அனுபவிக்கல, என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாத்தையுமே பார்க்கல, இப்போ என் காலம் முடிஞ்சு போக போகுது, என் காலத்துல எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல, உயர்வை நான் பார்க்கல, வெற்றி எதையும் நான் பார்க்கல. ஆனா என்னுடைய பிள்ளையும் எந்த நல்ல காலத்திலையும் பார்க்காம போயிருமோ, ஆசீர்வாதமான ஒரு காலத்தை பார்க்காமலே போயிருமோ. ஆனால் கர்த்தர் அதற்காகத்தான் இந்த 100 நாட்களை ஏற்படுத்தி கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் காலங்களையும் சமயங்களையும், நான் காலங்களையும் நம்புறவங்க எல்லாரும் விசுவாசத்தோட இல்ல சிஸ்டர், இந்த காலம் மாறும் பிரதர், இந்த காலம் மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென் இந்த காலத்தை மாற்றுவார், இந்த காலத்தை மாற்றுவார். சிலர் ஒருவேளை ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், மன அளவிலே பலவீனமான ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இருக்கலாம், உடல் அளவில் ஒரு பிள்ளை பலவீனமான பிள்ளையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கணவனாரை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். டெய்லி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நோயாளி இல்லைன்னா ஒரு பலவீனமான ஒருத்தரை வீட்டில் வச்சு 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கறது கூட பரவாயில்ல. வாழ்நாள் முழுக்க அப்படி பார்க்கணும்னா நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாகும், ரொம்ப வருத்தமா இருக்கும். பாருங்க, சில வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நீங்க எத்தனை வருஷமா குடியிருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இதுல நான் குடியிருக்கல, எங்க அப்பா குடியிருந்த வீடு. அப்படின்னா பல காலமாக கொஞ்சம் கூட அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது, எந்த மாற்றமுமே இருக்காது, அப்படியே இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு 20 வருஷம் இருக்குதா, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி சில வீட்டுக்கு விசிட்டிங் ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த தெருவில் குடியிருந்தாங்களோ, எந்த வீட்டில் குடியிருந்தாங்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் திரும்ப அந்த விசிட்டிங்காக ஜெபம் பண்ண போகும்போது அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அந்த தெருவிலேயே ஏற்கனவே எப்படி ஒரு 1.5 ரூம்ல அப்படி குடியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒண்ணுல அவங்க குடியிருப்பாங்க. அதே தெருவில் கொஞ்சம் மாறி அப்படி உட்காருவோம், அவ்வளவுதான். அந்த தெருவுக்குள்ளே அதே மாதிரி ஒரு வீடு, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படியே மாற்றமே இருக்காது, எந்த வளர்ச்சியுமே இருக்காது, எந்த உயர்வுமே இருக்காது. அன்னைக்கு பார்த்தது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்த்து ரொம்ப துக்கமா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சார், அவங்களுக்கு ஒரு சின்ன வளர்ச்சியாவது வராதா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இருப்பீர்களானால் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே தான் நான் பார்க்கிறேன் பாஸ்டர், இல்லைன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் என்ன இருந்தேனோ அதுதான் இன்னைக்கும் நான் பார்க்கிறேன், ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும் இன்னைக்கு உலாவுகிற ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தோட உலாவுகிறார், ஒரு வார்த்தையோட உலாவுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் காலங்களையும் உன் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும், காலங்களையும் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். நான் ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும், என் தேவனால் மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க.
Thank you Jesus. ஆமென். உங்க காலத்துல அதை பாப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய காலத்துல அதை பாப்பீங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள அந்த காரியத்தை கர்த்தர் காண பண்ணுவார், நிச்சயமாய் காண பண்ணுவார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க பிள்ளைகளுடைய காலத்தை மாத்திரத உங்க கண்கள் காணும். உங்க குடும்பத்தினுடைய நிலைமையை கர்த்தர் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, முழு பலத்தோட, முழு பலத்தோட, முழு பலத்தோட. ஏசப்பா இப்படி ஒரு சேஞ்ச் வேணும்னு கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறது எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க தானே வாக்கு கொடுத்திருக்கீங்க, நீங்க தானே இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலமா பேசுறீங்க. நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவேன் என்று சொன்னீரே, மாற்றுவேன் என்று சொன்னீரே. நல்ல நல்ல உருக்கத்தோட ஜெபம் பண்ணி, ராஜா அப்பா ஹல்லேலூயா, உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும், ஜெபம் பண்ண நடக்கட்டும். நீர் மாற்றுகிறவர், நீர் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன். இந்த தரிசனத்தை நான் உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவருடைய துணையோட நான் விதைக்கிறேன். எப்படின்னா, நம்ம மாற வேண்டாம், நம்முடைய குணங்கள் மாற வேண்டாம். ஆனா உண்மையா ஆண்டவரை அறிஞ்சதற்கு பிற்பாடு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நம்மை சுற்றி இருக்கிற காலங்களும் சமயங்களும் என்ன பண்ணணும்னா மாறணும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது முதல்ல ஆண்டவரை சந்திச்சு வந்து நிற்கும் போது ஒரு ஆடு மேய்ப்பன். அடுத்ததாக அடுத்தபடி வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே அந்த ராஜாவுடைய கீழே படைகள் தெரிகிற அளவுக்கு ஒரு படை தளபதி. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் கிங் ஆஃப் டேவிட், அவர் ராஜா. அப்போ ஸ்தானம் உயர்ந்துட்டே இருக்கு. யோசேப்பை பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே இருக்கும்போது சாதாரணமான ஒரு சொப்பனம் பார்க்கிறவன், போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது வீட்டு விசாரணைக்காரன், சிறைச்சாலையிலே இருக்கும்போது சிறைச்சாலை தலைவனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டவன், ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் கையும் காலும் அசைக்கவே கூடாது என்ற அளவிற்கு உன்னதமான ஒரு இடம், உன்னதமான இடம். ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாரோடு சேர்ந்து புறப்படும் போது ஒன்றும் இல்லாதவன், எதுவும் அறியாதவன். ஆனால் கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் கையில ஒன்னும் இல்ல, துக்கம்ன்ற பேரோட தான் அவனை பெற்றெடுத்தாங்க. ஆனா யாபேசுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து கர்த்தர் சகோதரர்களை பார்க்கிலும் அவனை கனம் பொருந்தியவனாய் கர்த்தர் வைத்தார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களையும் சமயங்களையும், காலங்களையும் நடக்குது 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 இல்ல, இந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பார். இந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய காலத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். இந்த 12வது நாள் அந்த புதிய காலம் ஆரம்பம் ஆகுது, புதிய காலம் ஆரம்பம் ஆகுது. சத்தமா எஸ் 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 பிரேஸ் பிரேஸ். அந்த ஜெப ஆவி யார் மேலெல்லாம் ஊற்றப்படுகிறதோ இல்ல, இனி இரவலாய் வாங்குற காலங்கள் முடியட்டும், இரவலாய் வாங்குற காலம் முடியட்டும், கைகட்டி நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஆமென். எதிர்பார்த்து நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஜீசஸ். நோயாளி என்கிற அந்த காலங்கள் முடியட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவன் கையில எதுவுமே தங்காதுன்ற அந்த காலம் முடியட்டும். புதிய காலம். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வேதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளை இடுகிறார். ஒரு விசேஷமான மாற்றம் உண்டாகிறது. அதை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாரை குறித்த சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்னாடி அவர் சவுலா இருக்கிறார். இப்போ சவுல் அப்படின்ற மனுஷன் யார் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதியானவன் தான் சவுல். இப்போ சவுல் ஏற்கனவே தன்னுடைய ஊர்ல இருக்கிறாரு.
அந்த ஊர்ல இருக்கும்போது ஸ்தேவான் என்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கோபம் வருது. உடனே இந்த சவுல் என்கிற மனுஷனை வந்து முன்னாடி உட்கார வச்சு அவனுக்கு முன்னாடி இவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சு சாட்சிக்காரனை போல நியமிச்சு, அப்படின்னா ஒரு ஹெட் மாதிரி நியமிச்சு ஒரு தலைவர். ஏன்னா இந்த சவுல் என்பவன் யார் அப்படின்னா கமாலியேலின் பாதத்தருகிலே கல்வி கற்றவன். இவர் வந்து பெரிய கோடீஸ்வரரா இருந்தார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி வேத வல்லுநர்கள் சிலர் சொல்றாங்க இவருடைய பேருக்கு கப்பலே போயிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துள்ள ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். சமுதாயத்தில் ரொம்ப வசதியானவன், சமுதாயத்தில் நல்ல படிப்புள்ள ஒரு மனுஷன். ஆள் வந்து கொஞ்சம் கட்டையான ஆளா இருந்தாலும் ரொம்ப சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள், அப்படின்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி வச்சுங்களேன். அதனாலதான் அந்த ஸ்தேவானை கொல்லும் போது சாட்சிக்காரனாக இவரை நியமிக்கிறாங்க, ஹெட்டா இவரை நியமிக்கிறாங்க. நியமிச்சு இப்ப அந்த ஸ்தேவானை கல்லெறிஞ்சு எல்லாரும் கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே இந்த சவுல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களோட ஒரு கடிதத்தை வாங்குறான். என்ன கடிதம் வாங்குறான் அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கிற புருஷர் இந்த மார்க்கத்தாராகிய அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தை நான் பார்த்துட்டேன்னா புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடிச்சா அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்களை என்ன வேணாலும் நான் பண்ணலாம், அவங்களை அடிக்கலாம், அவங்களை கொல்லலாம். அந்த மாதிரி ஒரு என்ன வாங்குறான் அப்படின்னா ஒரு பர்மிஷன் லெட்டரை வாங்குறான். ஒரு முத்திரை போட்ட ஒரு கடிதத்தை தன்னுடைய கையில வாங்கிட்டான். அப்படின்னா சாதாரணமா போய் கூப்பிட்டா நம்ம வந்து வர மாட்டோம். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி தான் வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு சர்ச் நடத்தும் போது பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ண வர்றவங்க வந்து முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்சுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இந்த சர்ச் அப்படின்றதுக்கு என்னப்பா வச்சிருக்கிற, கொடுங்க அந்த லெட்டர் கொடுங்க, நீங்க என்ன பர்மிஷன் வாங்குறீங்க அதை கொடுங்க. இன்னைக்கு இதே போலதான் அன்னைக்கும் நடந்திருக்குது. இன்னைக்கு அதான் கேட்பாங்க. அந்த பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொன்னா உடனே இவங்க வந்து அவங்கள வந்து கைக்குள்ள கொண்டு போயிடலாம், பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு காரியம் இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கையில ஒரு சுருளை வாங்கிட்டான், லெட்டரை வாங்கிட்டான். அரெஸ்ட் பண்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குது. இவன் கூப்பிட்டா வரத்தான் செய்யும், இவன் அடிச்சா வாங்கித்தான், இவன் கொன்னா கூட யாரும் கேட்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் என்கிற மனுஷன் அங்கேருந்து அந்த லெட்டரை வாங்கி சுருட்டி தன்னுடைய கையில கொண்டு வரும்போது வேதம் சொல்கிறது நடுவழியிலே கர்த்தர் அந்த மனுஷனை சந்தித்து ஃபர்ஸ்ட் என்ன மாத்துறார் அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தர் எழுத வைத்தா. எந்த கை தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழுதிச்சோ, எந்த கை அவங்க அரெஸ்ட் பண்ணுவேன்னு எழுதிச்சோ, எந்த கை அவங்கள சிறைச்சாலையில போடுவேன்னு எழுதிச்சோ, அதே கை சிறைச்சாலையில உட்கார்ந்து நிருபங்களை எழுதுகிற கையாய் மாறினது, வெற்றியை எழுதுகிற கையாய் மாறினது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழுதியிருந்தாலும், எந்த கடிதங்கள் எழுதியிருந்தாலும், எந்த பத்திரங்கள் எழுதியிருந்தாலும், எந்த லிஸ்ட் எழுதியிருந்தாலும், ஆமென், எந்த மெடிக்கல் டெஸ்ட் எழுதியிருந்தாலும், நான் இப்போ பிரசங்கம் பண்ணுகிற இயேசு, நான் இப்பொழுது ஆராதிக்கிற இயேசு, அவர் மாற்றுகிறவர், முத்திரைகளை மாற்றுகிறவர், கடிதங்களை மாற்றுகிறவர், கையெழுத்துக்களை மாற்றுகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துகள் மாறும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழுதின எழுத்துகள் மாறும். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்றுகிறவர். முதல்ல என்ன மாத்துறார் அப்படின்னு சொன்னா கையெழுத்தையே கர்த்தர் மாத்துறார். எழுதிட்டு வந்திருக்கிற அந்த லெட்டர் வந்து அங்கிருந்து எழுதிட்டு சவுல் என்கிற ஒரு மனுஷன் புறப்படுறான்னு சொன்ன உடனே இங்க இருந்த அத்தனை பேரும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே கிளம்பிட்டாராமே, சவுல் என்கிற ஒரு மனுஷன் கிளம்பிட்டானாமே, நாங்க இப்ப என்ன பண்ணுவோம், அவன் கையில இந்த லெட்டர் இருக்குது, அவன் வந்து முத்திரை போட்டுக்கிற லெட்டரை காமிச்சா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணுனா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், என் பின்னாடி வாங்கன்னா வந்து தான் ஆகணும், இவன் கையில விலங்க மாட்டுங்கன்னா விலங்க மாட்டி தான் ஆகணும், இவனை அடிச்சிருங்கன்னு சொன்னா அடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வாங்கிட்டு வர்றாரே, நாங்க என்ன பண்றது? ஆனா வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு வர்றதற்கு முன்னாடியே என்ன மாற்றப்பட்டதுன்னா கையெழுத்து மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய காலத்துல தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ராஜாவினிடத்துல போய் அப்படியே தெரியாதது மாதிரி பேசி, இந்த மாதிரி உங்களை வந்து இத்தனை நாள் உங்களை மட்டும் ஆராதிக்கிறது மாதிரி உன்னை கொண்டு வரலான்னு சொல்லி அவரை ரொம்ப அழகா உண்மை என்னன்னு சொல்லாம பொய்ய சொல்லி மாத்தி சொல்லி ஒரு லெட்டர்ல இவ்வளவு நாளும் ராஜாவை தவிர வேற ஒருத்தரையும் ஆராதிக்க கூடாதுன்னு அவர் கைப்பட லெட்டர் எழுதி அவருடைய முத்திரை மோதிரத்தை குத்தி கொண்டு வந்து,
போட்டுக்கு நீ இனி எல்லாம் 3 வேளைலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா தானியேல் காலையிலேயும் மதியானமும் சாயந்தரமும் 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். இப்போ முத்திரையை போட்டிருக்கு. இப்போ ராஜாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம என்ன இப்படி போட்டுட்டோம். இந்த விஷயம் ராஜாவுக்கு போய் எட்டினதுக்கு அப்புறம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் போட்டிருக்கிற முத்திரை, நான் எழுதின கடிதத்தை என்னால கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, மாற்ற முடியாது. சில டாக்டர்கள் எழுதுகிறத டாக்டரால கூட மாற்ற முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படும் போது நம்ம வந்து நம்மளுடைய இஷ்டத்தின்படி எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் வேண்டாம், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு நீங்க டாக்டர்கிட்ட சரி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சொன்னா என்ன சொல்லுவாங்க, எப்பா அதுக்காக நீ வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நான் எழுதுனதை என்ன பண்ண முடியாது, நான் உன்னுடைய நோயை குறித்து எழுதுனதை மாற்ற மாட்டேன். நீ ஒரு லெட்டர் கொடு, இந்த மாதிரி எனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ எழுதி கூட நீ வீட்டுக்கு போய்க்கோ. அப்போ அவங்க எழுதுற சில மிஷின்ல இருந்து வந்த லெட்டர் கடிதங்களை நம்மளால மாற்ற முடியாது. சில பிளட் ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. சில கட்டி அந்த ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியும், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், எழுதப்பட்ட கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், முத்திரைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவால் மாற்ற முடியாத முத்திரையை என் இயேசு மாற்றினார். ராஜா கொடுத்த அந்த லெட்டர் செல்லுபடியே ஆகல. அந்த சிங்க கெபிக்குள்ள போடும்போது வேதம் சொல்லுது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருந்தார். இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சிலருக்கு தீர்க்க தரிசனமா வருது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. கையெழுத்து மாத்துவேன், உங்களுக்கு விரோதமா எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதம் அது ஒன்றுமில்லாமல் போகும், உங்களுக்கு விரோதமா எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் அது ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. கையெழுத்துக்களை மாற்றுகிறவர், பொய் சாட்சிக்காய் போடப்பட்டிருக்கிற கையெழுத்து மாறும். உங்களை சிக்க வைக்கிறதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆமென். நமக்கு விரோதமா எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை குலைத்து யார் எழுதினது? நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு நிறைய எழுதியிருப்பாங்க. பொதுவாக வந்து நீங்க வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு ஆப் இந்த மாதிரி உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன எழுதணும்னா கோடிங் எழுதுவாங்க. அது கோடிங்னு ஒன்று இருக்குது. இந்த கோடிங்ல என்ன எழுதுறாங்களோ அது நமக்கு தெரியாது. நீங்க வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் கோடிங். அப்படின்னா இப்ப நம்ம அந்த பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து பின்னாடி அதுக்கு இருக்கிற கீவேர்டு மாதிரி தான் அந்த கோடிங் எழுதுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு பின்னாடியே ஆண்டவர் ஒரு கோடிங் எழுதியிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகளை வச்சு அவன் ஒரு கோடிங் எழுதியிருக்கிறான், அவன் ஒரு கையெழுத்து எழுதி. அதனாலதான் நீங்க அந்த நிருபத்தில் வாசிக்க முடியும், நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ நான் இன்னைக்கு நம்புறேன், இந்த 12வது நாளில் உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக. பிசாசு எழுதியிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக. மாந்திரிக எழுத்துகள் குலைக்கப்படுவதாக. அது எந்த பேப்பர்ல எழுதியிருந்தாலும், அது எந்த தகடுகளில் எழுதியிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அது செயலிழந்து போவதாக. அதனுடைய வலிமை இழந்து போவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால அது செயலிழந்து போவதாக. கோர்ட்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள் செயலிழந்து போவதாக. உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அந்த குற்ற பத்திரிகைகள் இப்பொழுது அந்த கையெழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் அது நடக்குது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்ல அந்த மகிமை, சொல்ல அந்த மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையெழுத்துக்களை குலைக்கிற தேவன், சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துக்களை மாற்றுகிற கர்த்தர். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது.
அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் தங்கி இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பவுல் என்கிற இந்த சவுல், இவனுடைய பார்வை முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கழுகு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, சிலுவையை குறித்து சொல்றவங்களை எல்லாம் எங்க இருந்தாலும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுடைய கண் அப்படி கழுகு பார்வை மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு. அவனுடைய அந்த மாதிரி பார்க்குறவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி பார்க்குறவங்களை வந்து கொண்டு வந்து ஜெயிலில் போடுறது, அந்த மாதிரி பார்க்குறவங்களை வந்து உடனே அடிக்கிறது, இந்த மாதிரி இவனுடைய கண்ணு முதல்ல இப்போ என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பார்வை வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை விரோதிகளா பார்த்துச்சு, அவங்கள மோசமானவங்களா பார்த்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சவுலை கர்த்தர் இப்ப மாற்றுறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவன் எழுதின கையெழுத்த ஆண்டவர் மாத்தினாரு. நம்பர் 2, இரண்டாவது என்ன மாத்துறாருன்னா, அவன் ஜனங்கள் மேல் வைத்திருந்த அந்த தீய பார்வையை ஆண்டவர் மாற்றி, கோபமான பார்வையை ஆண்டவர் மாற்றி, அவர்களை அடிக்கணும்ன்ற அந்த பார்வையை மாற்றி, கர்த்தர் இப்ப என்ன பார்வையை கொடுக்கிறாருன்னா, அவங்கள பார்த்த உடனே ஒரு அன்பின் பார்வையை கர்த்தர் தராரு, ஒரு சமாதானத்தின் பார்வையை கர்த்தர் தராரு. அவங்கள பார்த்த உடனே ஒரு இரக்கம் வர்ற அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் பார்வையை கர்த்தர் மாற்றினார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்பர் 2, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் இன்று 12வது நாள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் பார்க்கிற கண்களுடைய பார்வையை நான் மாற்றுவேன். அந்த பார்வை சீக்கிரமா மாறப்போகுது. உங்க மேல இருக்கிற பொறாமையினுடைய பார்வை மாற போகுது. நீங்க முடிஞ்சிருவீங்கன்ற அந்த பார்வை மாற போகுது. நீங்க நிக்க மாட்டீங்கன்ற அந்த பார்வை மாற போகுது. யாரெல்லாம் உங்களை குறித்தும் உங்க பிள்ளைகளை குறித்தும் இப்படிதான் இவனுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, இப்படி நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, சிக்காயிட்டான், மோசமான நிலைமைக்கு போயிட்டான், இதுக்கு மேல எப்படி எழும்ப முடியாதுன்னு பார்க்கிறாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல மனிதர்கள் பார்க்கிற பரிதாபமான பார்வை சீக்கிரமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற பரிதாபமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏளனமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். குறைச்சு பார்க்கிற பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஐயோ, என் பிள்ளையை குறித்து இவ்வளோ கேவலமா பார்க்கறாங்களே, இவ்வளவு மோசமா பார்க்கறாங்களே. ஹல்லேலூயா. என்னை குறித்து ஒரு நல்ல பார்வை பார்க்கல, என் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல பார்வை பார்க்கல. ஆனா இரட்சகராய தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிரமிப்பாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அரையணையிலே உட்கார வைக்கிற பார்க்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் வெற்றி அடைகிற ஒரு நாளை அவருடைய கண்கள் காணும். நான் ஆராதிக்கிற தேவன் மனிதர்கள் என் மேல் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். சிலர் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பரிதாபமா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப பரிதாபமா பார்ப்பாங்க சிலர். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளை ரொம்ப கஷ்டமா, என்ன உனக்கு போய் இப்படி ஆயிச்சா, ஐயோ பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதே நமக்கு வருத்தமா இருக்கும். நமக்கு சில காரியங்கள் நடக்காத உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வை நம்மளை ரொம்ப டவுன் பண்ணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை, காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். இவனுடைய பார்வை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையை கர்த்தர் இடையில சந்திக்கிறார் பாருங்க. சந்திச்ச உடனே முதல்ல என்ன மாத்துறாருன்னா, அவனுடைய கண்ணு இருளடையுது. அது வரைக்கும் கண்ணை திறந்து பயங்கரமா வித்தியாசமா வந்துட்டு இருந்தவன் இப்போ வந்து ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள்ல இருந்து செதில்கள் போல அப்படியே கீழே விழுந்த உடனே, இதுக்கு ஒருவேளை ஆண்டவர் இடையில சந்திக்காம மட்டும் அந்த அனனியாவை இவன் பார்த்துருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடிச்சு துப்பியிருப்பான். அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிய சவுல் என்கிற ஒரு கேரக்டர் பார்த்து இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கும்? புர்றா அவனை, அரெஸ்ட் பண்றா அவனை, கொல்றா அவனை. வந்துட்டியா? ஒன்ன ஏற்கனவே ஒருத்தனை இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். யார? ஸ்தேவானை இப்பதான் அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து நீயா? அந்த அனனியாவை எப்படி பார்த்திருப்பான்? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் பார்வையை மாத்தினதுனால இப்ப அனனியாவையும் அந்த சர்ச்சில் இருக்கிற பிலிவர்ஸையும் எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இரக்கமா, ரொம்ப அன்போட இவன் பிரசங்கம் பண்றதை பார்த்து, இவன் அன்பு செலுத்துறதை பார்த்து, யாடா நீ யாடா
இல்ல உண்மையா நாங்க சவுலையா பாக்குறோம். எப்படி இருக்கும் பாருங்க. கிளம்பிட்டான், குதிரையில கிளம்பிட்டான் ஆளு, பெரிய லெட்டர் கையில வச்சிருக்கான். லெட்டர் வாங்கிட்டா நீங்க முடிஞ்சீங்கன்னு நியூஸ் இங்க வருது. இந்த நியூஸை கேட்ட அத்தனை பேரும் ஜோம் பண்ணிட்டு இயேசுவே இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, ஒரு ரவுடி பையன் வர்றான், இல்லைன்னா சர்ச்சை உடைக்க போறான் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வர்ற வழியில சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கேட்டு நம்ம ஆள அனனியா போய் அவனுக்கு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி வாப்பா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கொண்டு சாட்சியை சொல்லுங்கடான்னு சொன்னா பிரசங்கம் பண்றான் பாருங்களேன். இதை பார்த்தா எப்படி இருக்கும், எப்படி பிரமிப்போம். ஒரே இரவில் என் தேவன் எவ்வளவு நல்லவராய் மாற்றினார். அந்த சவுல பவுலாய் மாற்றின தேவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற சவுல்களை பவுலா மாற்ற மாட்டாரா? நம்ம தேசத்துல இருக்கிற சவுல்களை பவுலாய் மாற்ற மாட்டாரா? ஹalleluya. யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, அத்தனை சவுல்களையும் கர்த்தர் சந்திப்பார், பவுல்களாய் மாற்றுவார். அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சவுல ஆண்டவர் எப்படி மாத்துறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்க போறோம். 13, 14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இங்க ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது அவர்கள் கேள்விப்பட்டதை கர்த்தர் மாற்றினார். நம்பர் 1, முதலாவதாக என்ன மாற்றினார் அப்படின்னா, இவர்களுக்கு விரோதமாய் வந்த கையெழுத்தை மாற்றினார். நமக்கு விரோதமாய் வருகிற கையெழுத்தை மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக மற்றவர்களுடைய பார்வையை மாற்றுகிறவர், பார்வையை மாற்றுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக இப்ப எதை மாற்றுறார் அப்படின்னு சொன்னா, கேள்விப்பட்டதை மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு வித்தியாசமா கேள்விப்பட்டாங்க, பெருசா கேள்விப்பட்டாங்க. இவன் பொல்லாதவன்னு கேள்விப்பட்டாங்க. அதனாலதான் அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நான் இப்படி கேள்விப்பட்டேனே அப்படின்னு. நீ கவலைப்படாத, நீ கேள்விப்பட்டதை நான் தலைகீழாய் மாற்றினேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க காதுகளினால ஏதோ ஒரு துர்ச்செய்தியை நீங்க கேட்டிருக்கலாம், ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, நீங்க கடந்து போகிற சில பிரச்சனைகளை குறித்து உங்க காதுல ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ் வந்திருக்கலாம். அந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஐயோ, நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேனே, என்ன ஆகுனே தெரியலையே, இந்த மாதிரி சொல்றாங்களே. ஆனா என்னுடைய ஆண்டவர் மாற்றுவார். நீங்க உங்களை குறிச்சும், பிள்ளைகளை குறிச்சும், உங்க எதிர்காலத்தை குறிச்சும் எந்தெந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டீர்களோ அந்த காரியத்தை இல்லாமல் போக பண்ண, அந்த காரியத்தை மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்டதை தலைகீழாய் மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ரிசல்ட்டை தலைகீழாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர். கைகளை மேல கட்டி, ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே,
எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் நம்பிடும் தேவன் விசுவாசத்தோடு என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் கலக்கமே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கைகளை மேல தட்டி பயமில்லை பயமில்லை என் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே கர்த்தருண்டு பயம் சொல்லு. பயமில்லையே எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார். கைகளை மேல தட்டி சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை என் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார் சொல்லு. பயமில்லை பயமில்லை என் சார்பு கர்த்தருண்டு பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டதை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன், மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஐயோ இவர்கிட்ட சிக்கிட்டீங்களா அவ்வளவுதான், வாங்கின பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டாரு, அட்வான்ஸ் திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். கேள்விப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு அதெல்லாம் நினைக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு அவங்க அப்படி பண்ணினாலும் ஆண்டவர் நம் பட்சத்திலே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களுடைய காதுகளில் கேள்விப்பட்டு உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினாலும் நான் நம்புறேன் நம்ம கேள்விப்படுகிற அந்த காரியத்தை 24 மணி நேரத்துக்குள்ள சேஞ்ச் பண்றதற்கு என் கர்த்தராலே முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வாலிப தம்பி வந்து அந்த தம்பியினுடைய நெட்வொர்க் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அந்த கால் கனெக்ட் காலில் பேசுறாங்க. பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனில இருந்து இத்தனை பேரை விலக்கிட்டாங்க, நம்ம கம்பெனில இருந்து அடுத்து வந்து இத்தனை பேரை விலக்க போறாங்க, நம்ம என்ன பண்றோன்னே தெரியல, எப்படி இதை பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வாலிப தம்பி மட்டும் எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் பிரேயர் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏசப்பா அனுமதிக்க மாட்டாரு, நீங்க கேள்விப்படுகிற செய்தி மாறும் பாருங்க, நாளைக்கு காலையில் நம்முடைய ஓனர் நமக்கு எல்லாருக்கும் கனெக்ட் வந்து நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுவாரு பாருங்க அப்படின்னு அந்த காலில் பேசுறாரு. அந்த நைட்டுக்குள்ள விழுந்து போன அந்த கம்பெனியை ஆண்டவர் வந்து எடுத்து நிறுத்தி அந்த வேலை செய்த அத்தனை பேருக்கு இந்த ஒரு மனுஷனால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கேள்விப்படுகிற செய்தியை குறித்து கொஞ்சம் கூட நீங்க கலங்க வேண்டாம், கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். உங்க ட்ரீட்மெண்ட்ல அந்த கேள்விப்படுகிற அந்த செய்தியை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, அந்த நீ கேள்விப்பட்ட அந்த காரியத்தை நான் தலைகீழாய் மாற்றுகிறதற்கு வல்லவர். கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாற போகிறது. என் பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாற போகிறது. என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 5 டைம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீர் மாற்றுகிற தேவன். சொல்லுங்க ஒரு 10 டைம் சொல்லுங்க, நீங்க மாற்றுகிற தேவன், நீர் மாற்றுகிற தேவன். என் நிலைமையை மாற்றுகிற தேவன், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், என் தேவைகளை மாற்றுகிற தேவன், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், எனக்கு இருக்கிற ஆபத்துகளை மாற்றுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன்.
ஹalleluya. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Thank you Jesus. ஹalleluya. ஆமென். என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை மாற்றுகிற தேவன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya. எல்லாரும் நம்ம வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணணும். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் எல்லாமே மாறும். அவர் இருக்கிற இடம் எல்லாமே மாறும். இந்த 100 நாள் ஜெபத்திலே அவர் வருவார். அவர் வருவார். அவர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் மாறும். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. நம்ம கூட ஒரு சம்பவத்தை கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ராஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஜனங்களுக்கு குறை தீர்க்கிற ஒரு நாள் அப்படின்னு வச்சு, நீங்க என்ன இந்த நாள்ல எனக்கு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நாட்டில் இருக்கிற நிறைய மனிதர்கள் அவரிடத்துல எனக்கு இந்த இது கொடுங்க, இந்த இது கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களாமா. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாராமா, ராஜா ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஒரே ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு நீங்க போனா போதும். ஒரே ஒரு நாள், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 2 நிமிஷம், அவ்வளவுதான். நீங்க சேர்ல உட்காருங்க, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தா போதும்னு சொன்னாராம் ஒருத்தர். அந்த சம்பவம் சொல்லுவாங்க. உடனே அந்த ராஜா பரவாயில்லையப்பா, எல்லாரும் அவன் காசு பணம் எல்லாம் கேட்டா, நீ என்னன்னா நான் உன் வீட்டுக்கு வரதுக்கு விருப்பப்படுறேன், எவ்வளவு ஒரு நல்ல மனசு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து, எப்பா இன்ன டேட்டுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போவேன், ஒழுங்கு பண்ணிக்கங்கன்னா, ராஜா அங்க வர்றதுனால அந்த தெருவில் ரோடே போடாத தெருவுக்கு ரோடு போட்டாங்க. அந்த தெருவில் லைட்டே போடல, லைட்டு போட்டாங்க. அவனுடைய வீட்டில் ராஜா உட்காரன்றதுக்காக அவங்க வீட்டில் பெயிண்ட் பண்ணி அவனுடைய பர்னிச்சர் எல்லாம் மாத்தி அவனுக்கு புது வீடா மாத்தி அந்த 5 நிமிஷம் ராஜா அவனுடைய வீட்டில் உட்கார்றதுக்கு அது ராஜ வீடாகவே மாத்திட்டாங்க. இப்போ ராஜா உட்கார்ந்துட்டு போயிட்டாரு பாருங்களேன். ராஜா கேட்டாரா, எதுக்குப்பா நீ என் வீட்டில் வர சொன்ன அப்படின்னு. ராஜா, எனக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, நீங்க ஒன்று தான் கேட்கணும்னு சொன்னீங்க, எல்லாரும் ஒன்று கேட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. எனக்கு வீடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இத்தனையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்க ஒன்றை எனக்கு நிவர்த்தி கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அப்ப நான் நம்புறேன், நமக்கு கர்த்தர் வந்துட்டார்னா போதும். இந்த 100 நாள்ல ஆண்டவர் வருவார். கர்த்தர் வருவார். நம்முடைய வீட்டிற்கு வருவார். நம்முடைய வேலை ஸ்தலத்திற்கு வருவார். நாம் தங்கி இருக்கிற இடத்திற்கு வருவார். ஹalleluya. ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். இப்ப கைய மேல தட்டே, ஓ சீர்படுத்து, சத்தமாய் பாடுவோம். பலப்படுத்தி நிலைநிறுத்துவா சொல்லுவோம். அப்பா நன்றி அப்பா, பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை என் கையில் சேரும். என் மேன்மை என் கையில் சேரும். கைய மேல தட்டி
சீர் அப்பா 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 இப்போ இப்போ இந்த 12ஆம் நாள் செஞ்சிருங்கப்பா 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 ஒவ்வொருவருக்கும் ஓ இந்த சத்தம் கேட்டு என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக தேவன் என இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன் நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றி வருவாரே நேராகும் சீராக மாற்றி வருவாரே ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி இயேசுவே 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 நன்றி அப்பா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா கரங்களை தட்டி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். சோ கடைசியாய் இந்த 12வது நாளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். பாஸ்டர் எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடுறதுலேயே ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு சேஞ்சுமே எனக்கு பார்த்தது மாதிரி தெரியல. நான் கல்யாணமான நாள் முதல் பார்க்குறேன் பாஸ்டர், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தொடருது. எதுலையுமே எனக்கு மாற்றமே இல்லை, எதுலையுமே எனக்கு மாற்றம் இல்லை. என் பிள்ளையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் இருக்கலாம், மற்றவங்க கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரதல மௌர ஹதல ரமா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். சேஞ்ச் சேஞ்ச் டிஃப்ரெண்டா வெரைட்டியா செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வளர்த்துகிற ஆண்டவர். அவர் வளர்த்துகிற ஆண்டவர். அவர் புதிதாய் செய்கிற ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோசையை பார்த்து சொல்றாரு கண்மலையை அடி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கை பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா ஆண்டவர் வந்து அப்படியே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைய படிப்படியா மேல கொண்டு போறதை நம்முடைய கண்ணால பாக்குறோம். அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல கர்த்தர் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் பரவி போகிற ஆறை போல நம்மை மாற்றுகிறவர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு அப்படி நடக்குதுல்ல, நமக்கு ஏன் நடக்காது? நமக்கு ஏன் அந்த சேஞ்ச் வராது? நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை, டெய்லி உங்களை கர்த்தர் வளர்த்தணும். டெய்லி வளர்த்தணும். தினம் நீங்க வளரணும். தினம் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆண்டவர் தரணும். நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, ஒரு 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதே அடுத்த 5 வருஷம் தாண்டி இந்த சர்ச்சுக்குள்ள அவங்க வரும்போது இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். ஏதோ ஒன்று பார்க்கணும். ஒன்று ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சு, ஏதாவது ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று இந்த விதையை இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன். நீங்க எப்பவுமே அது நமக்கு பழகி போயிரும் பாருங்க. ஆனா நீங்க ஆசைப்படாத பட்சத்துல உங்களுக்குள்ள சேஞ்ச் கண்டிப்பா வராது. பொதுவா வந்து இன்னைக்கு ஒரு டிவிஎஸ் 50 நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ் 50 பைக். அந்த டிவிஎஸ் 50 பைக் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது உங்களுக்கு உழைக்குது, அது உங்களுக்கு ஓடுது. ஆனா இந்த டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஓட்டுற ஒரு பிரதர் வந்து, நான் வந்து இதை விட ஒரு நல்ல கியர் வண்டி வாங்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நினைக்கணும். முதல்ல நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்?
இது எனக்கு போதும், அப்படி போதுன்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கலாம். போதும் என்கிற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாய். நீங்க கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கிறது தவறல்ல. அப்ப இது இருக்குதா அதை வச்சுங்க. அதுக்காக பொறாமப்பட வேண்டாம், இல்ல அதுக்காக எரிச்சல் பட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கத்த வேண்டாம். அந்த டைம் என்ன இருக்குதோ அதை சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் உங்க மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும் கேட்கல, அடுத்த லெவல் நான் போகணும், அடுத்த லெவல் போகணும். இன்னைக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து போக்கியத்துக்கு நீங்க போகணும். இன்னைக்கு நீங்க போகியத்தில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து நீங்க சொந்த வீட்டுக்கு பிளான் பண்ணணும். 7 வீடு மாறியாச்சு, 8 வீடு மாறியாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டில இருந்து மாறும்போதாவது நமக்கு சொந்த வீடை வச்சு ஒன்றும் கொண்டாட போறது இல்லை, நம்ம விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் குடியிருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சி வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ச்சியை தேவன் தருகிறவர். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும்னு இப்போ நீங்க ஆசைப்படணும். முதல்ல எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய உடம்புல ஒரு சேஞ்ச் வரணும். இது எல்லாத்தையும் பாருங்க. என் கூட பைபிள் காலேஜ் படிச்ச ஒரு பையன் இந்த கழுத்துல பாருங்க, அவன் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இந்த கழுத்துல ரொம்ப கருப்பா இருக்கும், அவனுக்கு ரொம்ப ஒரு அட்டையா பிடிச்சிருக்கும். சிலருக்கு அப்படி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப அட்டையா இருக்கும். அப்போ அவனை பார்த்த உடனே ஒரு சிலர் கிண்டல் வேற பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ன உனக்கு இப்படி கழுத்துல இருக்குது, நீ என் பக்கத்துல வராத, அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே எனக்கு இந்த கற்பு தழும்பு மாறணும்னு சொல்லி அவனே வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே விடும்போது ஒரு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு அதை பிரேயர் நடத்தும் போது முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி 21 நாள் ஜெபம் பண்ணி தன்னுடைய கழுத்துல அந்த எண்ணெயை போட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சு ரொம்ப அழகா ரெடியாகி போயிட்டு. என்னன்னா அதோட இருக்கலாம், அதோட இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்றத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டு வச்சுக்கோ. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுங்க, இன்னைக்கு ஆசைப்படுங்க. உங்க வீட்டில் இருக்கிற சேரை பாருங்க. சிலருடைய வீட்டில் இருக்கிற சேர் நீங்க பழமையை வச்சிருக்கிறது சந்தோஷம் தான். என் தாத்தம் பூட்டம் காலத்தில் உண்டு பண்ண சேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு அதை குறித்து சந்தோஷப்படுறது நல்லதுதான். ஆனா அதே நேரத்தில் அதுக்குன்னு இன்னைக்கு வாங்குற சேரை போடாம இருக்கிற அளவுக்கு எப்படி இருக்கணும், மாற வேண்டாமா? கொஞ்சமாவது உங்களுடைய வீட்டை பாருங்க, எத்தனை வருஷமா அந்த வீடு. தப்பு இல்லை, ஆனா சேஞ்ச் வேணும். ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்குமானால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நான் கடந்து போகிற இந்த காலம் மாறணும். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லாம தான் இன்னைக்கு நான் வந்தேன். இன்னைக்கு நான் வெறுமையோடு தான் வந்தேன். இந்த காலம் என்னைக்கு மாறும்? இதுவரைக்கும் மாறாததா இன்னைக்கு மாறப்போகுது. இத்தனை வருஷமா மாறாத காலமா இப்ப மாறப்போகுது. எனக்கு நம்பிக்கையே இல்லாம தான் வந்தேன். ஆனா ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தை எனக்காகவே இன்னைக்கு இருந்துச்சு, எனக்காகவே பேசினது மாதிரி இருந்துச்சு. ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்து நான் நொந்து போயிட்டேன். மாற்றம் வராதான்னு நினைச்சு இனி அது வராதுன்னு நினைச்சு நான் அதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் என் கூட பேசி இருக்கிறீங்க. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள, ஆமென், என் காலங்கள் மாறும், என்னுடைய காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த வியாதியின் காலம் மாறும், இந்த அங்கலாய்ப்பின் காலம் மாறும், இந்த வருத்தத்தின் காலம் மாறும், இந்த ஏமாற்றத்தின் காலம் மாறும், இந்த அழுகையின் காலம் மாறும், இந்த பலவீனத்தின் காலத்தை மாற்றுவதற்கு நீங்க வல்லவர். ஏசப்பா, இப்போ நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. இந்த 12வது நாள் உம்முடைய மகிமையோட நீங்க இறங்கி வாங்கப்பா. நீங்க வாங்கப்பா. என் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். ஒரு நாளாவது நான் கான்பிடென்டா வாழ மாட்டேன் நான் எத்தனை பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ மாட்டேனா? ஒரு நாளாவது நான் சிரிக்க முடியாதா? ஐயா, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே. இப்போ உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சவுலை பவுலாக மாற்றினது நீங்க தானே அப்பா, நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அந்த வாக்கு மாறாது.
மனிதர்கள் எங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் மனுஷனுடைய கண்ணோட்டத்தை மாற்ற கர்த்தர். ஏசப்பா, இந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் எங்க பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோட பார்த்தாங்களோ, எப்படி பார்த்தாங்களோ, அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இந்த வருஷம் முடிச்சு புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிப்பா பார்க்கணும், கர்த்தருடைய விடுதலையை பார்க்கணும். என் பிள்ளைகளை பார்க்கும் போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்வையை மாற்றுகிற கர்த்தர். அவங்க பார்வை ஆச்சரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னாருடைய மகனா, இன்னாருடைய மகளா அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்த்தவங்க பிரமிப்பா, இன்னாருடைய மக தானே, இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு பார்க்கிற அளவிற்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இரண்டாவதாக நீங்க பேசுனீங்கல்ல, கையெழுத்த நான் மாத்துவேன், கையெழுத்த மாத்துவேன். இது எழுத்தின்படி அப்படியே நடக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நரகம் எழுதி இருக்கிற எழுத்து, பிசாசு எழுதி இருக்கிற எழுத்து இப்போ முடிவிற்கு வருவதாக. சாத்தான் எழுதி இருக்கிற எழுத்து இப்ப முடிவுக்கு வருவதாக. வாலிப தம்பியை குறித்து எழுதி இருக்கிற எழுத்து இப்ப இயேசுவின் நாமத்தில் முடிவிற்கு வருவதாக, முடிவிற்கு வருவதாக. குடும்பத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுது முடிவுக்கு வருவதாக. எதிர்காலத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுத்துக்கள் முடிவுக்கு வருவதாக. சத்துரு எழுதி இருக்கிற எழுத்துக்களை குலைப்பேன், குலைக்கப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. மூணாவது நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உன் மேல இருக்கிற பார்வையை நான் மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன். ஏளனமான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம், குறைவான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இவனால ஒன்றும் பண்ண முடியாது என்ற அந்த பார்வை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை குறிச்சும் என் பிள்ளைகளை குறிச்சும் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற தேவன் வெகு சீக்கிரத்திலே இந்த வார்த்தை ஆமென், ஆமென் என்று. Thank you Jesus. உங்க பாதத்தை முத்தம் செய்யறாங்க. இந்த 12 நாளும் நாளுக்கு நாள் உங்க மகிமை அதிகமாயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் உங்க வார்த்தை கடந்து வந்துட்டே இருக்குது. ஆனா இந்த வார்த்தை ஹீல் பண்ணட்டும். நாங்க யாரும் தவறிடவே கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய அரவணைப்பு கூட இருந்து இந்த ஜெபத்தை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா. இங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் பதில் உண்டாவதாக. ஆன்லைன்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், கார்லயோ குடும்பமாகவோ வேலை ஸ்தலத்திலோ எங்க இந்த வார்த்தையை கேட்டிருந்தாலும், இந்த ஆலயத்துல இருக்கிற அதே மகிமை அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, சந்திக்கட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம்.